நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற அந்த மாடி படிக்கட்டு வந்து, அ தென்மேற்கு பகுதியில இருந்தது. தென்மேற்கு அப்படின்னு சொல்லும்போது, தெற்கு நடுப்பகுதியில இருந்த அந்த மாடி படிக்கட்டு. இது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஹால். 23க்கு 16 சைஸ்ல ஒரு பெரிய ஹால் இருந்தது. இத வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த பெட்ரூம் ஆக்கிட்டோம். இப்போ வந்து அந்த வாஸ்து கரெக்ஷன் சொன்னேன் இல்லையா? வந்து இது வந்து பெட்ரூம் ஆக்கிட்டோம். இங்க ஒரு டாய்லெட் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். சரியா? அங்க வந்து மேற்கு நடுப்பகுதியில ஒரு பாத்ரூம் பண்ண போறோம். அ தென்மேற்கு தென்மேற்கு பகுதியில வந்து ஒரு பெட்ரூம் வந்து நம்ம வந்து பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம். அந்த பெரிய ஹால் வந்து நம்ம வந்து அ ஸ்டேர்கேஸ் தனியாகவும், படுக்கை அறை தனியாகவும் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அப்போ தென்மேற்கு மூலையில வந்து அந்த இடம் வந்து காலியா இருக்கக்கூடாது. அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. காலியா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுனால தான் காலி அப்படின்னா ஹால் ட இது மாரி ஓப்பன் பிளேஸ் இது மாரி வரக்கூடாது. அதனால நம்ம இப்போ என்ன பண்றோம்னா, நம்ம வந்து ரூம்ஸ் வந்து எடுத்தாச்சு. சரியா? இப்ப இதுல இதுல என்ன ஹைலைட் பார்த்தீங்கன்னா, அந்த லாஃப்ட் வந்து இதுல இல்ல பாருங்க. லாஃப்ட் வந்து இதுல இல்ல. சரியா? இந்த லாஃப்ட் வந்து நம்ம வந்து இதுல வந்து அமைக்கல. லாஃப்ட் வந்து தென்மேற்கு மூலையில வந்து உள்ள பெட்ரூம்ல நீங்க வந்து லாஃப்ட் அமைச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் 100% நீங்க அத அவாய்ட் பண்றது நல்லது. அப்படி தேவைப்பட்டா அமைச்சுக்கோங்க. அப்படி லாஃப்ட் அமைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இடத்துல வந்து டச் ஆகக்கூடாது. அதாவது கிழக்கு பகுதியிலயும் டச் ஆகக்கூடாது. இது வந்து தெற்கு பகுதியில உள்ள வாலு. தெற்கு பகுதியில உள்ள வால்ல வந்து நம்ம வந்து லாஃப்ட் அமைக்கும்போது, கிழக்கு பகுதியில டச் ஆகக்கூடாது. ஒரு 2 ஃபீட் விட்டு ஸ்டாப் பண்ணிடணும். அல்லது மேற்கு பகுதியில இருந்து நம்ம வந்து இது மேற்கு பகுதியில உள்ள வாலு. இந்த வால்ல நம்ம வந்து லாஃப்ட் போடுறோம் அப்படின்னா, வடக்கு செவுருல டச் ஆகக்கூடாது. அங்கிருந்து ஒரு 2 ஃபீட் விட்டு ஸ்டாப் பண்ணிடணும். சரி, இப்போ நமக்கு வந்து லாஃப்ட் இல்ல. இந்த தென்மேற்கு பெட்ரூம்ல வந்து லாஃப்ட் இல்ல அப்படின்னு சொன்னா, மற்ற இடங்கள்ல அமைக்கலாமான்னா, நிச்சயமா வந்து நீங்க வந்து அமைக்கக்கூடாது. ஏன் அமைக்கக்கூடாது அப்படின்னா, வெயிட் வந்து நமக்கு வந்து தென்மேற்கு பகுதியில தான் வரணும். அந்த தென்மேற்கு பகுதியிலே நம்ம வந்து லாஃப்ட் வந்து அமைக்க முடியல அப்படின்னா, மற்ற இடங்கள்ல தேவையில்ல. சரியா? இப்போ வந்து இன்னொரு ரூம் காமிக்கிறேன் பாருங்க. சரி, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வடகிழக்கு ரூம். வடகிழக்கு பகுதியில உள்ள இது 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 ஒரு படுக்கறை. இந்த படுக்கறையில வந்து யார் படுக்கலாம் அப்படின்னா, குழந்தைகள் படுக்கலாம், பெரியவங்க வயசானவங்கலாம் படுக்கலாம். சரியா? அப்போ வந்து இதுல பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து வாஸ்துபடி அமைக்கிறோம் அப்படின்னா, லாஃப்ட் வந்து எப்படி அமைக்கணும் அப்படின்னா, இது வந்து மேற்கு பகுதியில உள்ள வால். மேற்கு பகுதியில உச்ச பகுதியில வந்து நம்ம வந்து அந்த வாசல் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து நீச்ச பகுதியில இருந்தது. அதாவது அ தென்மேற்கு மேற்கு பகுதியில இருந்தது. அந்த டோர் குளோஸ் பண்ணிட்டோம். பண்ணிட்டு, இப்ப என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மேற்கு பகுதியில நம்ம வந்து வச்சிருக்கிறோம். மேற்கு பகுதியில வடக்கு ஒட்டுன மாரி இந்த டோர் வச்சிருக்கிறோம். இந்த லாஃப்ட் அமைப்பு இப்படிதான் பண்ணணும். ஏன்னா ஃபுல்லா லாஸ்ட் வரை இருந்தத நம்ம கட் பண்ணி இது மாரி வச்சிருக்கோம். இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மேற்கு பகுதியில வந்து தென்மேற்கு பகுதியில உள்ள படுக்கறையில வந்து லாஃப்ட் இல்லாததுனால, இந்த லாஃப்ட் ஒண்ணா இப்போ என்ன பண்ண போறோம் உடைச்சுருவேன். சரியா? அப்ப லாஃப்ட் அந்த இடத்துல வச்சா நமக்கு வந்து தென்மேற்கு மூலையில வைக்கணும். அல்லது வடகிழக்கு மூலையிலயோ, இல்ல வடமேற்கு மூலையிலயோ, இல்ல தென்கிழக்கு மூலையிலயோ உள்ள எந்த ஒரு ரூம்லயும் நம்ம வந்து லாஃப்ட் வைக்கக்கூடாது.